ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்தோம் அப்படின்னாக்கா கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ரைவேட் பிளாக்செயின். ஃபஸ்ட்டு பெர்மிஷனட் ஆக்சஸ். ஒன்லி ஆத்தரைஸ்டு அண்டு இன்வைட்டட் யூசர்ஸ் கேன் ஜாயின் த நெட்வொர்க். அதாவது ஒரு ஆத்தரைஸ்டான யூஸரோ இல்லை அந்த நெட்வொர்க்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு யாருக்கு இன்விடேஷன் போயிருக்கோ அவங்க மட்டும் தான் இந்த நெட்வொர்க்கில் ஜாயின் பண்ண முடியும். அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கண்ட்ரோல் ஹூ கேன் பார்ட்டிசிபேட் அண்டு ஹேவ் அக்சஸ் டு ரீட், ரைட் ஆர் எடிட் த பிளாக் செயின். ஸோ இதில் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அதில் அந்த நெட்வொர்க்கை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்துட்டு எந்தெந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துட்டு லெஜரை ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும், இல்லை எடிட் பண்ணணும் அந்த பிளாக் செயினில் யார் யார் வந்துட்டு ரீட் பண்ணணும், ரைட் பண்ணுன்ற கண்ட்ரோல் முதற்கொண்டு அவங்கக்கிட்ட தான் இருக்கும். ஸோ அவங்க யாருக்கு அக்சஸ் கொடுக்குறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த பிளாக் செயினில் ரீட் பண்ணவோ, ரைட் பண்ணவோ, இல்லை எடிட் பண்ணவோ முடியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல். எ சிங்கிள் என்டிட்டி ஆர் கன்சார்டியம் ஆஃப் ஆர்கனைசேஷன் மேனேஜஸ் அண்டு கவர்ன்ஸ் த நெட்வொர்க். அதாவது பப்ளிக் பிளாக் செயின் மாதிரி இல்லாமல் இங்கே ஒரு சிங்கிள் என்டிட்டி, அதாவது ஒரு சிங்கிள் யூஸரோ இல்லை கன்சார்டியம் ஆஃப் ஆர்கனைசேஷன் இல்லை ஒரு மல்டிபிள் ஆர்கனைசேஷனோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த பிளாக் செயினை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. மேக்கிங் டிசிஷன்ஸ் ஆன் ப்ரோட்டோகால் சேஞ்சஸ் அண்ட் அக்சஸ். ஸோ இவங்க தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ப்ரோட்டோகால் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் அது இவங்க தான் வந்துட்டு அந்த டிசிஷன் எடுப்பாங்க. அடுத்து வந்துட்டு அக்சஸ் யார் யார் கொடுக்கணும், யார் யார் கொடுக்கக்கூடாது, ப்ளஸ் அந்த அக்சஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் அது இவங்க தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹை பர்ஃபார்மன்ஸ். வித் a limited number of known participants, private blockchain can process transaction more quickly. ஸோ இங்கே வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா இங்கே வந்துட்டு லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க, அதுவும் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அதனால் பர்சன்ஸ் கவுண்ட் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே டிரான்சாக்ஷன் ஸ்பீடு வந்துட்டு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். அண்டு எஃபிஷியன்சி பிகாஸ் ஃபியூவர் நோட்ஸ் ஆர் நீடட் டு ரீச் ஏ கன்சென்சஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு எஃபிஷியன்சியாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அது எல்லா நோட்ஸுக்குமே வந்துட்டு என்ன பண்ணணும்னா அக்சஸ் கொடுத்தா தான், அதாவது எல்லா நோட்ஸுமே அதை இது பண்ணால் தான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் வேலிடேட் ஆகும். ஸோ இங்கே நோட்ஸும் வந்துட்டு கம்மியாக இருக்கிறதுனால இந்த கன்சென்சஸ் அந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கு, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கு, ஸோ இந்த ப்ரைவேட் பிளாக் செயினில் ப்ரூஃப் ஆஃப் அத்தாரிட்டி இல்லைனாக்கா பைசன்டின் ஃபால்ட் டாலரன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ இது வந்துட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா ஈஸியாக ரீச் ஆகிடும். ஸோ டிரான்சாக்ஷனும் குயிக்காக நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ராங் ப்ரைவசி. டிரான்சாக்ஷன் டேட்டா இஸ் விசிபிள் ஒன்லி டு த ஆத்தரைஸ்டு பார்ட்டிசிபென்ட்ஸ் அந்த நெட்வொர்க். ஸோ இது வந்துட்டு எப்படின்னாக்கா இந்த டேட்டா இருக்குல்ல, டிரான்சாக்ஷனில் இருக்க டேட்டா வந்துட்டு ஆத்தரைஸ்டு பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னா விசிபிளாக இருக்கும். ஸோ மற்ற யாராலையுமே ஒரு ஜென்ரலான பப்ளிக்கால் அதில் வந்துட்டு விசிபிள், அதாவது ஜென்ரல் பப்ளிக்கு யாருக்குமே அது விசிபிள் ஆகாது. ஸோ இங்கே வந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே யாருன்னா ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் மட்டும்தான். ஸோ அவங்களால மட்டும்தான் இந்த டேட்டாவே வியூ பண்ண முடியும். மேக்கிங் இட் ஐடியல் ஃபார் பிஸ்னஸ் வித் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். ஸோ இது மூலயமா ஒரு பிஸ்னஸோட சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு வெளியில் லீக் அவுட் ஆகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கேலபிலிட்டி. த நெட்வொர்க் இஸ் ஹைலி scalable, allowing organizations to easily adjust the size and the capacity of the network as needed. ஸோ இந்த நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் ஆத்தரைஸ்டு பீப்புள்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அப்படி ஆத்தரைஸ்டு பீப்புள்ஸ் அப்படின்றவங்க நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. பப்ளிக் பிளாக் செயின் மாதிரி நம்ம கணக்கில் எடுக்க முடியாத அளவுலாம் இருக்க மாட்டாங்க. இதில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பீப்புள்ஸ் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இதோட சைஸாக இருக்கட்டும் இல்லை கெப்பாசிட்டியாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கஸ்டமைசேஷன். த ஆர்கிடெக்சர் கேன் பி tailored to meet specific business requirements, offering more flexible than public blockchain. ஸோ அதான் ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, அந்த மாதிரி குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அதோட ஆர்கிடெக்சரையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா நம்மளால் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்துட்டு மோர் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ ஒரு பிஸ்னஸ்க்கு தேவைப்படுற ஸ்ட்ரக்சர் இன்னொரு பிஸ்னஸ்க்கு தேவைப்படுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்போ வெவ்வேறு பிஸ்னஸ் அந்தந்த பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா இந்த பிளாக் செயினை நம்ம வந்துட்டு எடிட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் இங்கே மோர் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நோ அனானிமிட்டி. Since participants are known and verified, there is no anonymity. Identities are authenticated and confirmed before getting access. ஸோ இங்கே வந்துட்டு எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸுமே எப்படி அப்படின்னா அக்சஸ் வாங்கினவங்க ஒரு ஆத்தரைஸ்டு பீப்புள்ஸாக மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அனானிமிட்டி அப்படிங்கிறது என்னென்னா யாருன்னே தெரியாத ஒரு ஆள், அதாவது வெளியிலேருந்து எந்த ஒரு நபரும் வந்துட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னாக்க இந்த
பிளாக் செயினை ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஸோ அங்கே வந்துட்டு எந்த ஒரு அனானிமிட்டியும் வந்துட்டு இருக்க மாட்டாங்க.